இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ரேவதி அத்தை, இத வரேன் அத்தை. என்னத்த? நான் கொஞ்சம் வெளியில போயிட்டு வந்துடுறேம்மா. அத்தை பக்கத்துல வேற யாரும் இல்லல, நீ கொஞ்சம் கூட இருந்து பாத்துக்கோ. என்ன அத்தை? எங்கத்த? இதோ இங்கதான், பக்கத்துலதான். எதுவும் வாங்கணுமா? நான் போயிட்டு வரேன் அத்தை. இல்ல அதெல்லாம் ஒண்ணு வாங்க வேண்டாம். கோயிலுக்கு தான் போறேம்மா. நான் சீக்கிரமா வந்துருவேன். சரி. சரிங்க அத்தை. நர்ஸ் வந்துட்டோம். பாட்டிய பாத்துக்க சொல்லிட்டு 2 பேரும் சேர்ந்து போலாம்ல. நீ சொல்றதும் சரிதான், இருந்தாலும் வேண்டாமா. நான் போயிட்டு வந்துடுறேன். பாட்டி பக்கத்துல உட்காந்து யாராவது பேசிக்கிட்டு இருக்கணும்ல, அப்பதான் உங்களுக்கு சுயநினைவு சீக்கிரம் வரும். பாட்டிய பாத்துக்கோ. நான் போயிட்டு சீக்கிரமா வந்துடுறேன். முருகன் வந்தா சொல்லிடுன்னு. ஃபுட் டெலிவரி சார். 10 நிமிஷம் லேட்டாக கொடுத்துறீங்க. இல்லை, பயங்கர டிராஃபிக் சார். அது மட்டும் இல்லை, இந்த சர்வீஸ்க்கு நான் இன்னைக்கு தான் புதுசியா. ஓகே ஓகே, பரவாயில்ல. போய் தேங்க்யூ சார். நில்லுங்க ஒரு நிமிஷம் சார். இதை வச்சுங்க சார். ஓ, தேங்க்யூ சார். பரவாயில்ல, வச்சுங்க. ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ சார். ஆ 5 எவ்வளோ ஆச்சு? 520 சார். ஓகே, இங்கே இருக்கு. லக்ஷ்மி அம்மா சார். வெளியில ஃபுட் டெலிவரி பண்றவங்க நிக்கிறாங்க, அவங்க கிட்ட கொடுத்துட்டு வந்துடுறேன். இந்தாங்க கேஷ். லட்சுமி, நீ எங்க இங்க? நான் இந்த வீட்ல. ஐயோ, நீங்க வாங்க, இப்படி வாங்க. எங்க? என்ன லட்சுமி இது? இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? ஏங்க, அது வந்து நான் இந்த வீட்டுக்கு வேலைக்கு வந்திருக்கேங்க. ஏங்க, புருஷன் பொண்டாட்டினா என்னங்க, கஷ்டம் சந்தோஷம்னு எல்லாத்துலயுமே பங்கு போட்டுக்கிறது தானங்க வாழ்க்கை. நீங்க எதுக்கும் வருத்தப்படாதீங்க. இங்க ஒண்ணும் கஷ்டம் இல்ல. ஒன்னு இந்த நிலைமையில உங்க அண்ணனும் உங்க அப்பாவும் பார்த்தா கல்யாணத்தப்ப அவங்க சொன்ன அந்த வார்த்தை தான் எனக்கு ஞாபகம் வருது. இல்ல, அவங்க சொன்ன மாதிரி உன்னை இந்த நிலைமைக்கு நான் கொண்டு வந்து நிறுத்திட்டேன்ல, எனக்கு ரொம்ப குற்ற உணர்ச்சியா இருக்கு லட்சுமி. என்னங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க நீங்க? நான் இங்க வேலை செஞ்சா என்னங்க, நீங்க ஏங்க அதை தப்பா எடுத்துக்கிறீங்க? இத பாருங்க, இந்த நிமிஷம் வரைக்கும் நீங்க என்ன சந்தோஷமா தான் வச்சிருக்கீங்க. இது வரைக்கும் நீங்க என்ன கோவப்பட்டு ஒரு வார்த்தை திட்டினது இல்ல, என்ன கைய நீட்டி அடிச்சதும் இல்ல, தப்பா என்ன ஒரு வார்த்தை கூட நீங்க சொன்னதே இல்லைங்க. இதுக்கு மேல எனக்கு வேற என்னங்க வேணும்? நான் சந்தோஷமா தாங்க இருக்கேன். ஒரு பொண்டாட்டி புருஷன் கிட்ட எதிர்பார்க்கறது அந்த அன்பை மட்டும் தாங்க. எனக்கு கிடைச்ச மாதிரி ஒரு புருஷன் வேற யாருக்குமே கிடைக்க மாட்டாங்க. இப்ப நீ பேச்ச மாத்திட்டு இருக்காத, தயவு செஞ்சு என் கூட வந்துரு. நான் சொல்றதை கேளு லட்சுமி. ஒண்ணும் கஷ்டம் இல்லைங்க, நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. எங்க என்ன 2 பேரும் புருஷன் முன்னாடி மாதிரி பேசுறீங்க? ஏமா, சாப்பாடு கொடுக்க வந்த ஆள்கிட்ட உங்களுக்கு என்ன பேச்சு? போய் சொன்ன வேலையை பாருங்க. எவ்வளவு வேலை இருக்கு. இரு லட்சுமி. சரிங்க. இரு. சாரி சார், இவங்க என் மனைவி தான். இனிமே அவங்க இந்த வேலைக்கு வரமாட்டாங்க. ஏன்? வா போலாம். என்னங்க, நான் வா லட்சுமி. சாரி வேலை ஒன்றும் கஷ்டம் இல்லைங்க. லட்சுமி அம்மா, என்னாச்சு? சார் சார், தப்பா எடுத்துக்காதீங்க சார். அவருக்கு நான் வரேங்க சார். என்னங்க, நீங்க எப்படிங்க ஹோட்டல்ல இருந்து? ஆட்டோவை தரமாட்டேன்ட்டாங்க, அதான் போலீஸ் கேஸ் ஆச்சுல்ல.
இந்த வேலைக்கும் எந்த குறையும் இல்லை லட்சுமி. யாரையும் நம்பி இருக்க வேண்டியதில்லை. சொந்த வண்டி இருக்கு, என் உழைப்பு இருக்கு, சமாளிச்சுக்கோ. ஏன் அத்தை இப்படி பண்ணிட்டீங்க? எங்களால உங்களுக்கு எந்த பிரயோஜனமும் இல்லைன்னு நீங்களே முடிவு பண்ணிட்டீங்களா? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. முன்னாடி நாம எல்லாரும் ஒன்னா கூட்டு குடும்பமா இருந்தோம். வாடகை, மளிகை சாமான்னு எல்லாரும் பகிர்ந்து கொடுத்து குடும்பத்தை நடத்தணும். ஆனா இப்ப அப்படி இல்லைல்ல. பண தேவை இந்த வீட்ல நிறைய இருக்கு. அதனாலதான் நான் அப்படி யோசிச்சேன். அதுக்கு நீ 10 பாத்திரம் கழுவ போவ, அப்பா வேலை செய்ய ஃபுட் டெலிவரிக்கு போவாரா? என் வேலை அவ்வளவு கஷ்டம்லாம் இல்லம்மா. ஆனா உங்க அம்மா, நீ அந்த வேலைக்கு போயிருக்க கூடாது லட்சுமி. மாமா, நீங்களும் இந்த வயசுல இப்படி ஒரு வேலைக்கு போனது ரொம்ப தப்பு. மாமா, நீங்க தான் இத்தனை வருஷமா மெக்கானிக்கா இருந்தீங்கல்ல, நீங்க அது சம்பந்தமா ஏதாவது ஒரு வேலைக்கு போக கூடாதா? மாமா, உங்களுக்கு இருக்கிற அனுபவத்துக்கு நீங்க சொந்தமா ஒரு கேரேஜ் வைக்கலாமே. இதத்தான் நானும் யோசிச்சேன். அப்பா, நீங்க சொந்தமா பிசினஸ் பண்ண ஆரம்பிங்கப்பா. ஆரம்பிக்கலாமா? ஆனா அதுக்கு நிறைய பணம் செலவாகுமே. மாமா, நான் தான் இருக்கல மாமா, நான் கொடுக்குறேன் மாமா. வேண்டாம்ப்பா, இந்த யோசனை ரொம்ப நாளா எனக்கு வந்துகிட்டு தான் இருக்கு. கொஞ்ச நாளைக்கு நான் இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு பணம் சேர்த்ததுக்கு அப்புறமா கேரேஜ் வச்சுக்கிறேன். ஏன்பா, உங்க மக தானே நானு, நீங்க மட்டும்தான் எங்களுக்கு செய்யணும்னு ஏதாவது சட்டம் இருக்கா? உங்க பிள்ளைங்களும் உங்களுக்கு பதிலுக்கு செய்யலாம்ப்பா. நாங்க உங்களுக்கு கராஜ் வச்சு கொடுக்கறோம். நீ என் மேல எவ்வளவு கோவமா இருந்தாலும், எனக்கு எவ்வளவு வெறுத்தாலும் என்னால உன்னை வெறுக்க முடியாது அஞ்சலி. ஏன்னா என் உயிர் நீதானே. என்ன வேணும் உங்களுக்கு? எங்க பாரு, உனக்கு பிடிச்ச நிறைய பொருளை வாங்கிட்டு வந்திருக்கேன். இத பாரு, மாங்காய், மாம்பழம், மாங்காய் ஊறுகாய். இதெல்லாம் எதுக்கு? கன்சீவா இருக்கிறவங்க இந்த மாதிரி புளிப்பா சாப்பிட ஆசைப்படுவாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். உங்க அம்மா சொல்லியிருப்பாங்களே, கண்டிப்பா நீ இதுக்கெல்லாம் ஆசைப்படுறவ தானே. இது மட்டும் இல்ல அஞ்சலி, நம்ம குழந்தை ஹெல்தியா வளரணும்ல, அதுக்காக நட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன். இங்க பாருங்க, எனக்கு தேவைன்னா நானே வாங்கி சாப்பிட்டுப்பேன். நான் உங்ககிட்ட கேட்டேனா? அஞ்சலி, அஞ்சலி ப்ளீஸ், என் மேல இருக்கிற கோவத்தை குழந்தை மேல காட்டாத. அது பாவம்.